அது வந்து கிட்டக்க போனால் ஓடி போயிடும். அது வெளிச்சத்தில் என்ன தெரியும், அந்த நிழல்ல நிற்க போய் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஓடுது பாருங்க. இந்த நிற்கி இந்த எந்த ஊருமா இது? திருநெல்வேலினா? திருச்சி. 2 மேலும் அழகாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நான் துபாயில் பேசுகிறேன், என்னை ஞாபகம் இருக்கா? துபாயில் இருந்தா ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து பேசுவாங்க. இப்போ வர்றதில்ல, கொஞ்ச நாளாக லைவில் அந்த அண்ணன் வர்றதில்ல. போயிடுச்சு இந்த மயில் வாக்கிங் போயிட்டு. போயிடுச்சு வாக்கிங் போயிட்டு வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு. பசங்களை ஸ்கூலில் கிளப்பி விட்டதுனால அப்படி அப்படியே எல்லா வேலையும் போட்டுட்டு தான் போனேன். பரவாயில்ல, தோட்ட வேலைகள் இல்லை. ஆமாம் 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 ஆமாம். ஓகே ஓகே. கொஞ்ச நாளாகவே இப்போ லைவில் வர்றதில்லை நீங்கள், அதனால எனக்கு தெரியல. அது வந்து முன்னாடி வந்து மானிட்டேஷன் வாங்க ஆனண்ணா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்குமா ஆயிரும்னு நினைக்கிறேன் மானிட்டேஷன். ஒரு வாரம். அதுதான்மா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஞாபகம்லாம் இருக்கும். சில பேர் அந்த பேனரை மாற்றிடுவாங்க, பேரையும் மாற்றிடுவாங்க, அதனால வந்து தெரியாது. நலமா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? டீ எல்லாம் காலையிலே சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பாடு தான் சாப்பிட்ணும், சாப்பாடு செய்யணும். நான் கொஞ்சம் அவசர அவசரமாக காலைல பசங்களுக்கெல்லாம் வந்து தக்காளி சாதம் கிண்டி கொடுத்தேன். தக்காளி சாதம் கிண்டி கொடுத்துட்டு தேங்காய் சட்னி வந்து நிறைய தக்காளி சாதம் செஞ்சால் அது டேஸ்ட்டாக இருக்காது. நான் பேர் டிவி எதுவுமே மாற்ற மாட்டேன். அப்படியா? வீட்டுக்காரரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கண்ணா. அது காலையிலே வந்து தக்காளி சாதம் வந்து நிறைய செஞ்சால் வந்து நல்லா இருக்காது. தக்காளி சாதம் கொஞ்சமாக செஞ்சால் வந்து தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். அதனால் சும்மா தக்காளி ரேட்டு வேறு, இப்போ கூட வேறு தக்காளி ரேட்டு. அதனால் 2 தக்காளி, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி சாதம் அவங்களுக்கு மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் கிண்டி கொடுத்து விட்டுட்டு, எங்களுக்கு சாதம் இருக்குது. சேலஞ்சிங் பண்ணுங்க. அது போக அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டு, அப்புறம் வந்து தோசை தேங்காய் சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ப்ளீஸ் அக்கா போனா மெசேஜ். ஓகே ஓகே, ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால் தேங்காய் சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன் பசங்களுக்கு காலைல. சாப்பிட்ணும். தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு ஏதாவது குழம்புக்கு இப்போ தான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். மதியத்துக்கு குழம்பு மட்டும் வைக்கணும். சாதம் வந்து சேர்த்து வச்சுட்டேன், குழம்பு மட்டும் வைக்கணும். தையல் மிஷினு அது ஒர்க் ஆகாமல் கிடக்கு. தையல் மிஷின் ஒர்க் ஆகுமா? எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் என் வீட்லேயும் தையல் மிஷின் இருக்குது. ஆனால் வந்து ஒர்க் ஆகாது. நான் வந்து